மகாநதி சீரியல்ல இருந்து அந்த சீரியல் ஹீரோ விஜய் அவர்கள், அதாவது சுவாமிநாதன் அவர்கள் விலகப் போறாரு அப்படின்னும், அவருக்கு பதிலா வேற ஒருத்தர் வரப்போறாரு அப்படிங்கிற டாக் தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். விஜய் டிவில ரொம்பவே சூப்பரா போய்க்கிட்டு இருக்க சீரியல் தான் மகாநதி. அண்ட் இந்த ஒரு சீரியல் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா விஜய் காவேரி இந்த ஒரு பேர் வந்து ரசிகர்கள் உயிரே குடுக்குற அளவுக்கு இருக்காங்க. அந்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வைரல் ஆகியிருக்கு. இந்த ஒரு நிலையில அந்த சீரியலோட டைரக்டர் அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ரீப்ளேஸ்மெண்ட் இதை நான் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. நானும் எவ்வளோ நாளா பொறுத்து பார்த்துட்டேன். பட் இதுக்கு மேல என்னால முடியவே முடியாது. ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போறேன். பொறுத்திருங்க மக்களே, முக்கியமான விஷயம் காத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் ரசிகர்கள் எல்லாருமே ஐயோ என்னாச்சு, இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டரே வந்துட்டு அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் தான் மாறப்போகுதோ. ஏன் அப்படின்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சீரியலோட ஹீரோவான சுவாமிநாதன் அவர்கள் தெலுங்குல முக்கியமான ஒரு சீரியல்ல கமிட் ஆகியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால சைமல்டேனியஸா அவர் 2 சீரியலையும் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு ஷூட்டிங்க. ஒருவேளை அவரால் 2 சீரியலையும் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண முடியலையோ, அதனால இந்த சீரியலுக்கு அவர் எதுவும் லேட்டா வந்துட்டு இருக்காரா, இல்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆகிருச்சா, அதனால சுவாமிநாதன் அவர்களை தான் வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறத அந்த சீரியலோட டைரக்டர் சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காரோ அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே என்னென்னமோ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் பயங்கர வைரலா போயிருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த டைரக்டரே சமீபத்தில் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த சீரியல்ல யமுனா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்காங்க. அந்த ஒரு கேரக்டர் பண்றவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த சீரியல்ல ரீப்ளேஸ்மெண்ட் ஆக போறாங்களாமா. அண்ட் இதற்கு முன்னாடியே அது ஆகியிருக்க வேண்டியது. அவரு ஒரு சில காரணங்களால தக்க வச்சிருந்தாரு. பட் தொடர்ந்து ரசிகர்கள்ட்ட ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா சீரியலோட கனெக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் முடியல அப்படின்னு தான் அந்த ஒரு கேரக்டரை அவர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காராமா. இந்த ஒரு விஷயத்தை தான் அவரு சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காரு. பட் ரசிகர்கள் இதை சுவாமிநாதன் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. சுவாமிநாதன் கிடையாது, யமுனா அப்படிங்கிற கேரக்டர் தான் ரீப்ளேஸ்மெண்ட் ஆக போகுது. இது ஒரு புறம் இருக்க, காமெடி நடிகர் கேபி பாலா அவர்கள் ஹீரோவா பண்ணியிருக்க படத்தோட முன்னோட்டம் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வைரல் ஆகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கேபி மூலயமா அறிமுகமாகி அதுக்கப்புறம் மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல உதவிகள் செஞ்சு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பேரோட இருக்கவர் தான் கேபி பாலா அவர்கள். அவர் சமீபத்தில் ஹீரோவா நடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒருவேளை காமெடி படமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். பட் பாலா அவர்களை முற்றிலும் வேற ஒரு பரிமாணத்துக்கு இந்த டீசர் வந்து காட்டியிருக்கு. கையில தீபந்தத்தோட அவர் வந்து இருக்காரு. காந்தி கண்ணாடி அப்படின்னு படத்தோட பேர் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு த்ரில்லர் படமாகவோ அப்படின்னா சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு கேடுகளை வந்து அவர் கேட்கக்கூடிய மாதிரியான படமாகவோ இருக்கும் தான் எதிர்பார்க்க முடியுது. அண்ட் முற்றிலும் மாறுபட்ட வேடத்தில் பாலா அவர்கள் இருக்காரு. கண்டிப்பா இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட்டா அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சமீபத்தில் தான் பாலா அவர்கள் இந்த படத்துக்காக அவரோட உடம்பை எப்படி ரெடி பண்ணாரு அப்படிங்கிற வீடியோ கூட வெளியாகி இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா பக்கா ஹீரோவா இவர் வருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பாலா அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு தான் இந்த விஷயங்கள்லாம் வெளியாகிருக்கு. அவருக்கு பிலேட்டட் விஷஸ் சொல்றதோட இந்த படம் அவருக்கு ஹிட் அமையணும்னு வேண்டிக்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.